இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? காரை பார்த்து ஓட்டக்கூடாதா? அவர் கார்லாம் பார்த்து தான் ஓட்டினாரு. இது கார் ஆக்சிடென்ட்ல பட்ட அடி இல்ல. யாரோ வருண கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க, அதுல விழுந்த அடி. வருண கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா? அண்ணாமலை என்ன இதெல்லாம்? ஆமாங்க, யாரோ அடியாட்கள் அனுப்பி நம்ம வருணை இப்படி பண்ணிட்டாங்க. வருணை காப்பாத்த போனதுல வெண்ணிலாவுக்கு அடிபட்டுருச்சு. இவங்க 2 பேரும் மட்டும் அடிபட்டிருக்கு. வான்மதிக்கும் கௌதமுக்கும் ஒன்றும் ஆகலையே. அப்போ இந்த குள்ள நரியில அதை வேலை பண்ணிருக்கா. என்ன அண்ணாமலை அடிச்சிட்டாங்கன்னு ஈஸியா சொல்ற? நம்ம பிள்ளைங்க மேல கை வைக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? யாருன்னு தெரியலக்கா, யாரோ வேணும்னே வருணை டார்கெட் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள சும்மா விட மாட்டாங்க. வெண்ணிலா, உனக்கு வேற ஒண்ணும் இல்ல இல்லம்மா? இல்ல அத்தை, நான் நல்லாதான் இருக்கேன். நீ நல்லாதான் இருக்க. ஹனிமூன் ட்ரிப்புன்னு பேரு தான். ஆனா ஏற்காடு போனதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். இதுக்கு பேசாம எங்கேயே இருந்திருக்கலாம். ஏம்மா சாவித்ரி, என்னம்மா நடிக்கிற? இவ பேசுறது பார்த்தா இவ தான் ஏதோ பண்ணிருக்கான்னு தோணுது. போனதுல இருந்து பிரச்சனைன்னு சொல்றா. வான்மதி என்ன சொல்றா அண்ணாமலை? ஆமாக்கா, நம்ம பசங்க ஏற்காடு போறத தெரிஞ்சுக்கிட்டு தண்டபாணி பையனும் அவன் ஆட்களும் அங்க வந்துட்டாங்க. நான் மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு போகலனா நம்ம வெண்ணிலாவை அவனுங்க தூக்கி இருப்பானுங்க. ஐயோ, வெண்ணிலாவை எதுக்கு அவங்க தூக்கணும்? வெண்ணிலாவை தூக்கி வச்சுட்டு மிரட்டினா தண்டபாணி மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிடுவேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு என்ன தைரியம் இருந்ததா நம்ம பசங்க மேல கை வச்சிருப்பாங்க. அண்ணாமலை அவங்கள சும்மா விடக்கூடாது. இல்லங்க, வெண்ணிலாவை தூக்க பிளான் பண்ணது மட்டும்தான் தண்டபாணி ஆளுங்க. வருண் அடிச்சது அவங்க இல்ல, வேற யாரோ. வருண குறி வச்சு அடிக்கிற அளவுக்கு நமக்கு வேற யார் அண்ணாமலை எதிரி? தெரியலக்கா, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நம்ம கூட இருக்கிற யாரோதான் நமக்கே தெரியாம நம்மள பத்தின தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல அந்த கருப்பு ஆடு யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சாலே நம்ம எதிரிய கண்டுபிடிச்சிடலாம். என்ன இவங்க சொல்றத பார்த்தா நம்ம தான் சாராவுக்கும் தண்டபாணி பையனுக்கும் ஹெல்ப் பண்றோம்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? இதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ரொம்ப யோசிக்கிறா? அப்ப கன்ஃபார்மா ஏற்காடுல இவதான் ஏதோ கதை திரைக்கதை டைரக்ஷன் பண்ணிருக்கா. ஏங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ரூமுக்கு போலாமா? ஏன்பா கௌதம், நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இத நாங்க பாத்துக்கிறோம், போங்க. வெண்ணிலா, எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரிங்க அத்தை. போங்கப்பா.